வணக்கம். இந்த பதிவு வந்து அஸ்வத் மாரிமுத்து. இந்த டிராகன் படத்துடைய இயக்குனர். வெறும் 2வது படம் தான். ஒண்ணும் 10 படம், 50 படம்லாம் பண்ண மாரிலாம் கிடையாது. இந்த 2வது படத்துக்கு அவர் பண்ற அந்த பில்டப் இருக்கு பாருங்களேன். இந்த ஏஜிஎஸ்ஸ உருவாக்குனது அவரு தான். அந்த ஏஜிஎஸ்ல அகூரம் சார்லேருந்து சுரேஷ் சார், கணேஷ் சார், அர்ச்சனா மேடம் இவங்கள எல்லாத்தையும் உருவாக்குனது அவங்க தான். அவங்களுக்கு வாழ்க்கையே இல்ல, லைஃபே இல்ல. இந்த சக்சஸ் மூலியமா ஒரு பெரிய வெற்றிய குடுத்தா மாதிரி, அவரு பண்ற அலப்பற இருக்கு பாருங்க. அந்த படத்து மேல உள்ள எதிர்பார்ப்பு வந்து வெறுப்பா மாறுது. அதே மாரி பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து நடிப்பே தெரியாது. அவரு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஏதோ ஒரு மூலையில கிடந்த ஒருத்தர கொண்டு வந்து ஒரு ஒரு ஹிட் குடுத்துட்டேன். அந்த படம் ஓடுனதே அந்த ஆளுக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்காக தான். அது பிரதீப் ரங்கநாதன் இல்லாம நீ வேற யார வச்சிருந்தாலும் அந்த படத்த வந்து கொண்டு போயிருக்க முடியாது. இன்னொன்னு பெரிய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஏஜிஎஸ் பண்ணது. அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழாங்கிற மாதிரி 2வது படம் தான். அடுத்த படம் அட்டு ஃப்ளாப் ஆகும். இதே தான் சீமராஜா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அரைச்ச மாவ அரைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்னாங்க. கொண்டு போயிட்டு முட்டு சந்தில விட்டு அடி வாங்கினது தான் மிச்சம் சிவகார்த்திகேயன். அந்த மாரி எழுந்திருக்கிறது ரொம்ப போராடினாரு. ஆனா அஸ்வத் மாரிமுத்து பண்றத பார்த்தா முடியல. சத்தியமா முடியல. ஒரு 10,000 மிஸ்கின பார்த்தா எப்படி ஒரு பயந்து ஓடும். அந்த மாரி அவர் ஒரு கண்ணாடி ஒண்ண போட்டுக்கிறது, அப்படியே ஒரு பிரஸ் மீட்ல வந்து கேவலமா இருக்கு. டைரக்டர் சார், அஸ்வத் மாரிமுத்து அவர்களே அந்த படத்து மேல உள்ள எதிர்பார்ப்ப நீங்களே குறைக்கிறீங்க. ஏன்னா வெறும் 2வது படம் தான். இன்னும் 10, 15 படம்லாம் பண்ணிட்டு போகல. தயவுசெய்து அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆரருள் உய்த்து விடுங்கிற மாதிரி அடக்கமா இருங்க. மத்தவங்கள மதிக்க கத்துக்கங்க. அந்த பிரஸ் மீட்ல வந்து என்னமோ கல்பாத்தி, அகோரம் சார் இவங்க எல்லாருமே வந்து இவர் வீட்டு நாய்க்குட்டி மாரி, அகோரம் சார் போய்ட்டாருங்களா? அர்ச்சனா மேடம் போய்ட்டாருங்களா? அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறதுக்காக உழைச்சிருப்பீங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கு தெரியும். ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம எப்படி இந்த வழிய தேடி பிடிச்சு வந்திருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பணிவா இருங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறது வந்து பொக்கிஷம் மாதிரி. யார எப்ப எங்க வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். உங்கள ஒரு செகண்ட்ல இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த வெற்றி முழுக்க முழுக்க சொல்லணும் அப்படின்னா 2டே பேர் தான். ஒண்ணு வந்து ஏஜிஎஸ். அவங்க வந்து பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. 2வது வந்து பிரதீப். இந்த படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டா மாறுனது பிரதீப் ரங்கநாதன் அவரால தான். அஸ்வத் மாரிமுத்துலாம் ஒண்ணுமே கிடையாது. இதனால தான் வாலண்டரியா போயிட்டு தலைவன்ட்ட மாட்டியிருக்கீங்க. எஸ்டிஆர் 51 போங்க வச்சு கதற கதற செஞ்சு விடுவாரு. ஆ, அதுதான். நீங்க வாலண்டரியா கடவுளே கொண்டு போயிட்டு கோத்து விட்டுருக்கான் பாருங்க. அதனால தான் அடக்கமா இருங்க. வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சரியா? உங்களுடைய இன்டர்வியூ பேட்டிலாம் பார்க்கும்போது முடியல. ஜீரணிக்க முடியல. ஆனா நன்றி பிரதீப் ரங்கநாதனுக்கும், ஏஜிஎஸ் குழுவினருக்கும்.